அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியல சில இம்பார்ட்டன்டான ஸ்டாக்ஸ் பத்தின நியூஸ் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னா நாம கோ த்ரூ பண்ண போறோம். நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கன்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூடியூப் சேனலோட கன்டென்ட் எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற கம்பெனி என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல். இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருந்தது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, ஜெஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு புரோக்கரேஜ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னைக்கு 30% ஆஃப் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்டாக்ஸ் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் குடுத்ததுனால, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல இன்கிரீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இவங்க குடுத்திருந்தாங்க. இவங்களுடைய பேஸ் பிளான் ரூ. 249. இந்த பிளான் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, டிராப் அவுட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இவங்களுடைய சீப்பஸ்ட் ப்ரீபெய்டு பிளான்ஸ் அப்படின்றத என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 1951 வரைக்கும் ரீச் ஆயிருந்தது இந்த ஷேர் பிரைஸ். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, Zomato பேரண்ட் கம்பெனியான ஏர்டெல். இந்த கம்பெனி இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. அதாவது ரூ. 331 வரைக்கும் இவங்க ரீச் பண்ணியிருந்தாங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, டிஐஎம் கேப்பிட்டல் அப்படின்ற ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி இவங்க டார்கெட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரூ. 400 வரைக்கும் இந்த கம்பெனிஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பிரைஸ்ல பார்க்கும்போது 24% வரைக்கும் அப்பர் சைட்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்விக்கில சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே டிஐஎம் கேப்பிட்டல் இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 515 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. அப்சைட் பொட்டன்ஷியலா அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாக் பிரைஸ் படி பார்க்கும்போது 26% அளவுக்கும் அப்சைட் போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்திருந்தது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது டைனமிக் கேபிள்ஸ். இந்த கம்பெனி இன்னைக்கு அப்பர் சர்க்யூட் 20% அப்பர் சர்க்யூட் இன்னைக்கு ஹிட் ஆயிருந்தது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கம்பெனியுடைய அதாவது கேப்பெக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 6 மந்த்ல இவங்களுடைய கேப்பெக்ஸ் அதாவது இவங்க தொழில் பண்றதுக்கான அந்த இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கான டீட்டெயில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு பெர் மந்த் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 135 கோடி அளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூ வர அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுடைய கேப்பெக்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட்னால இன்னைக்கு 20% அப்பர் சர்க்யூட்டா லாக் ஆயிருந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ரொம்ப நாளாவே நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2.69% அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல போயிருந்தது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்கன் சென்ட்ரல் பேங்க்கான இன்னைக்கு அதாவது ஆனுவல் சிம்போசியம் ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் ஹோல் அப்படின்ற இடத்துல 3 நாள் நடக்க போகுது. இதுல ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவல் அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பீச் பண்ணுவாங்க அப்படின்றது மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃப்ரைடே அன்னைக்கு அத பத்தி பேசுவாங்க அப்படின்றத பத்தி டீட்டெயில் வந்துருது. அதனால இண்டெக்ஸ் இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட்னால 2.69% அளவுக்கு இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி. இந்த கம்பெனி ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஐபிஓல லிஸ்ட் ஆயிருந்திருந்தாங்க. 14% அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்கிரீஸ் ஆயிருந்தாங்க இன்னைக்கு இன்ட்ராடேல. அதாவது ரூ. 625 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க, போயிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கா பார்க்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் குறைஞ்சு, அதுக்கப்புறம் 5% அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டா குளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரூ. 574.30 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது சிபி பிளஸ் மேக்கர் ஆதித்யா இன்ஃபோடெக். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா தான் ஐபிஓல வந்திருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா, இத பத்தின டீட்டெயிலான வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். இந்த கம்பெனியும் இன்னைக்கு 10% அப்பர் சர்க்யூட் என்ன பண்ணியிருந்தாங்க, ரீச் பண்ணியிருந்தாங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, Q1 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 46% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருந்தது. அதாவது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 32,90,00,000 அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்னால இன்னைக்கு 10% அப்பர் சர்க்யூட் லாக் பண்ணியிருந்தாங்க. ஐபிஓ டெபிட் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரீகல் ரிசோர்சஸ் இந்த கம்பெனி 29% ஹையர் மார்க்கெட்ல இன்னைக்கு குளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லிஸ்டிங் கெய்னா நீங்க பார்க்கும்போது 39% அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க லிஸ்டிங் கெய்ன்ல வந்திருந்தாங்க. இஷ்யூ பிரைஸ் ஆன ரூ. 102 இருந்து லிஸ்டிங் ஆனது ரூ. 141.80 அளவுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க,
லிஸ்டிங் ஆயிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஐபிஓ வந்து கிடைச்சிருந்தது, நம்ம வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, நம்ம ரீகல் ஐபிஓ வந்துனா தனியாவே நம்ம வந்து என்னன்னா போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னன்னா யாருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற கம்பெனி சர்வோடெக் ரெனியூவபிள். ஸோ இந்த கம்பெனி ரூ. 129 கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு 7% அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ட்ராடேல குளோஸ் அதாவது என்னன்னா இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல வந்து மூவ் ஆயிருந்தது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது 7.3 மெகா வாட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் கிரிட் ரூட் டாப் சோலார் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிடைச்சிருந்தது. யார்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூர் டிவிஷன். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைச்சதுனால, இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்னால இன்னைக்கு 7% அளவுக்கு பாசிட்டிவ்ல மூவ் ஆயிருந்தது. ஸோ ஓலா எலக்ட்ரிக்ஸ் நெறைய பேர் வந்து என்னன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரிய வருது. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 53 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி இன்னைக்கு 18% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 ஆர் 2 டேஸ்ல 25% அளவுக்கு நியர்பைல வந்து என்னன்னா மூவ் ஆயிடுச்சு இந்த கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாக் டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்னன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 0.3% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து என்னன்னா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து என்னன்னா கிடைச்சிருந்தா நானுமே கண்டிப்பா வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் என்ன பண்றேன், போஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கன்டென்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.